வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்காங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனலில் இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஃபைனல் ரிவிஷனுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து சயின்ஸு பேப்பர் 2, சரிங்களா? சயின்ஸ் பேப்பர் 2ல் என்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா 4/2/2023 ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. எக்ஸாம் பர்பஸ்க்கு ரிவிஷனுக்காக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியன் நியூக்ளியர் ஃபிஷன் செயின் ரியாக்ஷன் த கிரிட்டிக்கல் மாஸ் மீன்ஸ் அணுக்கரு பிளவு தொடர்வினையில் மாறுநிலை நிறை எனப்படுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் த மினிமம் மாஸ் ஆஃப் எ ஃபியூவல் விச் கிவ்ஸ் சஸ்டைன்டு செயின் ரியாக்ஷன். தொடர்வினையை தொடர்ந்து நிலைநிறுத்த தேவையான குறைந்தபட்ச நிறை கொண்ட எரிபொருள் தான் நம்ம வந்து மாறுநிலை நிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ஒன்லி டிவைஸ் விச் இஸ் நாட் கன்வெர்ட்டிங் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். இப்போ இந்த நாளில் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் ஆற்றலை ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்றாதது எதுன்னு கேட்குறாங்க. ஏசி டைனமோ, டிசி மோட்டார், ஒளிபெருக்கி எல்லாமே மாற்றும். எது மட்டும் மாற்றாதுன்னு சொல்கிறாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், மின்மாற்றி மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஆற்றலை வந்து இன்னொரு ஆற்றலாக மாற்றாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. த ரேஷியோ பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எ மெட்டீரியல் இஸ். ஒரு பொருளின் நீர் விரிவெண், பரப்பு, பெருக்க எண் மற்றும் பரும விரிவெண் இவற்றிற்கு இடையே உள்ள தகவு ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ரேஷியோ என்னன்னா 1:2:3. 1:2:3 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் 30 degree. த ஆங்கிள் பிட்வீன் இன்சிடென்ட் லைட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரைட் ரே வில் பி. படுகோணத்தின் மதிப்பு 30 டிகிரி. படுகத்திருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் இடையே உள்ள கோணம் என்னன்னு கேட்குறாங்க. அது அப்படியே டபுள் 60 டிகிரி, சரிங்களா? 60 டிகிரி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The ratio of excess pressure inside air bubble in a liquid to excess pressure in a soap bubble. நீர்மத்தில் உள்ள காற்று குமிழியினுள் மிக அழுத்தத்திற்கும் சோப்பு குமிழியின் மிக அழுத்தத்திற்கும் உள்ள தகவு என்னன்னு கேட்குறாங்க. அது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு ரேஷியோ என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ரேஷியோ என்னன்னா 1:2. அதாவது ரேஷியோ ஆஃப் எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் ஏர் பபிள் இன் ஏ லிக்விட் வந்து 1 பங்காகவும் அதுவே வந்து சோப் பபிளில் 2 பங்காகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் இந்தியா எலக்ட்ரிசிட்டி இஸ் சப்ளைடு ஃபார் டொமஸ்டிக் யூஸ் அட் 220 volt. It is supplied at 11 volt in USA. If the resistance of 60 W bulb for use in India is R, then resistance of 60 W watt bulb for use in USA will be அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா R/4, ரெசிஸ்டன்ஸ் பை 4, சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் பை 4. நெக்ஸ்ட் பாருங்க. The refractive index of 4 substances A, B, C, D, R ஒரு 4 இது கொடுத்துட்டாங்க. 1.21, 1.32, 1.42, 2.7. The speed of light is maximum in A, B, C, D என்ற 4 பொருட்களின் ஒளி விலகல் எண்கள் முறையே 1.21, 1.32, 1.42, 2.7. இவற்றில் ஒளியின் திசை வேகம் பெருமமாக உள்ள பொருள் எது? எதுல வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீல தான் வந்துட்டு ஒளியினுடைய திசை வேகம் அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த பிரின்சிபல் யூஸ்ட் இன் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்? காற்றேற்றம் செய்யப்பட்ட குளிர்பானங்களில் கீழ்காணும் தத்துவம் எது பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ சோடாவாக இருக்கலாம், கலர்லாம் இருக்கலாம். அதில் வந்து எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கேட்குறாங்க. எதுனா, when pressure increases solubility of the gas increases. அழுத்த அதிகரிப்பு வாயுவின் கரைத்திறனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேலன்சி இருந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் நிறைய கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கால்சியம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் புக் சோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோடைய வேலன்சி வந்து படிச்சு வச்சுக்கோங்க. த வேலன்சி ஆஃப் அயன் இன் ஃபெர்ரிக் ஆசிட் ஃபெர்ரிக் ஆக்சைடு. ஃபெர்ரிக் ஆக்சைடு தான் உங்களுக்கு தெரியல, Fe2O3. அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃபெர்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதில் இரும்போடைய இணைத்திறன் என்ன? ஃபெர்ரிக் ஆக்சைடில் இரும்போடைய இணைத்திறன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோடைய இணைத்திறன் என்னன்னா 3. சரிங்களா? இணைத்திறன் என்னன்னா 3.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. The valency of the positive ion X is 2 and the valency of the negative ion Y is 1. Then the chemical formula of the compound is X என்ற நேர்மின் அயனியின் இணைத்திறன் 2 மற்றும் Y என்ற எதிர்மின் அயனியின் இணைத்திறன் 1 எனில் அச்சேர்மத்தின் வேதி வாய்ப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னா XY2. சரிங்களா, XY2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பெஸ்ட் நோன் ஃப்ளூரின் ஃபார்முலா இஸ் நன்றாக அறியப்பட்ட ஃப்ளூரின் மூலக்கூறு வாய்ப்பாட்டு என்ன? ஃப்ளூரினுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னா C60. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, C60 தான் ஃப்ளூரினுடைய பெஸ்ட் நோன் ஃபார்முலா. இஃப் த POH of the solution is 9.5, what is pH? ஒரு கரைசலின் POH மதிப்பு 9.5 எனில் அதன் pH மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன வேணாலும் மாற்றி கேட்கலாம். அதுக்கு ஃபார்முலா முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்னன்னா pH plus POH. சரிங்களா, pH plus POH ஈக்குவல் டு 14. அப்போ நம்மளுக்கு எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் ரிமைனிங் வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிரும் இல்லையா. இப்போ POH கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இதை நம்ம இந்த பக்கம் எடுத்து போனோம்னா -9.5 அப்படின்னு வரும். -9.5 வரும் இல்லையா. அப்போ ரிமைனிங் இந்த 14லேருந்து 9.5 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5. அதுதான் என்னது pH. ஸோ சில டைம் pH கொடுத்துட்டு POH என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. pH plus POH equal to 14. எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்மளால ரிமைனிங் என்னவோ அதை கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட், which one of the following anesthetic reacts with oxygen? It forms a toxic carbonyl chloride. கீழ்கண்டவற்றுள் எந்த மயக்க மருந்து ஆக்சிஜனுடன் வினை புரிந்து நச்சுத்தன்மையுடைய கார்போனைல் குளோரைடை உருவாக்குகிறது? குளோரோஃபார்ம். சரிங்களா, குளோரோஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The chemical compounds that release hydrogen ion H+ when dissolved in water are called as acids. The chemical substance that release hydroxide OH- ion when dissolved in water are called bases. This theory is proposed by, அதாவது ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னன்றதுக்கான டெஃபினிஷனை வந்து யார் கொடுத்துருக்காங்க? வேதி சேர்மத்தை நீரில் கரைக்கும் போது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடுகின்றன. இதற்கு அமிலங்கள் என்றும், சில வேதிப்பொருட்களை நீரில் கரைக்கும் போது ஹைட்ராக்சைடு அயனிகள் தரவல்லது காரங்கள் என்றும் கூறினார். இக்கொள்கையை முன்மொழிந்தவர் யாருன்னா அரினியஸ் கான்செப்ட், அரினியஸ் கொள்கை. அவர் தான் வந்து இதை முன்மொழிஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், which among the following does not produce water? கீழ்காணும் வினைகளில் எதில் நீர் ஒரு விளைபொருள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுலன்னா மெட்டல்ஸ் வித் டைல்யூட் ஆசிட்ஸ். சரிங்களா, நீர்த்த அமிலங்களுடன் உலோகங்களின் வினை. சரிங்களா, மெட்டல்ஸ் வித் லோ ரியாக்டிவிட்டி சீரிஸ், அதாவது மெட்டல்ஸ் லைக் காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம், இது எல்லாமே வந்துட்டு டைல்யூட் ஆசிட்ஸ் கூட அவ்வளவா வந்து வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நேம் த ஓப்பனிங் இன் லீவ்ஸ் பை நான் ஜாயினிங் ஆஃப் 2 integuments ஆஃப் ஓவியூல். ஒரு சூழின் 2 சூழுரை இணையாமல் அமைந்த இடைவெளியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இடைவெளியின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபில். சரிங்களா, சூழ் துளை, மைக்ரோஃபில். நெக்ஸ்ட் பாருங்க. சக்ஷன் ஸ்டார்ட்ஸ் இன் ரீஜியன் வேர் மாய்ஸ்சர் கண்டிஷன் இஸ் அடக்வட் இஸ். போதுமான அளவு ஈரப்பதம் உள்ள இடங்களில் தொடங்கும் வழிமுறை வளர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது நம்ம என்னன்னு சொல்றோம்னா மீசோசியர். சரிங்களா, மீசோசியர், இடைநிலை வழிமுறை வளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிரை புரோட்டீன் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் டேஷ் பாக்டீரியா. கிரை புரதம் எந்த பாக்டீரியாலேருந்து பிரித்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த பாக்டீரியானா பேசிலஸ் த்ருஞ்சினிசிஸ். பேசிலஸ் த்ருஞ்சினிசிஸ். What type of pollination takes place in Vallisneria? Vallisneriaவில் எந்த வகையான மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறதுனா ஹைட்ரோஃபிலி. இதை வந்து நீர் என்ன சொல்றது, நீர் மகரந்த சேர்க்கைன்னு சொல்றாங்க. அதாவது வாட்டர்ல நடக்கக்கூடியது. ஓகேங்களா, நீர் மகரந்த சேர்க்கை, வாட்டர் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைட்ரோஃபிலி. அடுத்து, a scission and stalk have the same thickness cut obliquely and the scission is fitted into the stalk and bound with a tape in. ஒரு பருமனுடைய ஒட்டுத்தண்டு மற்றும் வேர்க்கட்டையை சாய்வாக வெட்டி ஒட்டுத்தண்டை வேர்க்கட்டையுடன் டேப் பயன்படுத்தி ஒட்டுவது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா டங் கிராஃப்டிங், நான் ஒட்டுதல். சரிங்களா, டங் கிராஃப்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
சிட்ரஸ் கேங்கர் டிசீஸ் காஸ்ட் பை டேஷ் பாக்டீரியா. எலுமிச்சை திட்டு நோய் டேஷ் பாக்டீரியாவில் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த பாக்டீரியாவில்னா சாந்தோமோனஸ் சிட்ரி. சரிங்களா, சிட்ரஸ் கேங்கர் டிசீஸ் காஸ்ட் பை சாண்ட்ரோமோனஸ் சிட்ரி. கீழே இப்போ ஒரு 3 கொடுத்துட்டு இதில் எது சரி எது தவறுன்னு கேட்குறாங்க. சோமேட்டிக் ஜீன் தெரபி இஸ் த ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டெஃபெக்டிவ் ஜீன் இன் ஜெர்ம் செல். Germline gene therapy is replacement of correct gene in germ cell. Germline gene therapy is replacement of defective gene in egg and sperm. உடல் செல் ஜீன் சிகிச்சை என்பது இன செல்களில் குறைபாட்டுடைய ஜீன்களை இடமாற்றப்படுதல். இனச்செல் ஜீன் சிகிச்சை என்பது இனப்பெருக்க செல்களில் சரியான ஜீன்கள் இடம் மாற்றப்படுதல். இனச்செல் ஜீன் சிகிச்சை என்பது விந்து மற்றும் அண்ட செல்களில் குறைபாடுடைய ஜீன்கள் இடமாற்றப்படுகிறது. இது எது சரின்னா பி அண்ட் சி சரின்னு சொல்றாங்க. அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ட்ரிபிள் வேக்சின் இஸ் எ கம்பைன்டு வேக்சின் ஃபார் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட். 3 நோய் தடுப்பு என்னும் ஒரு கூட்டு தடுப்பு மருந்து கீழ்காணும் 3 நோய்களை தடுக்கிறது. எந்த 3 நோய்களை அது தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த 3 நோய்கள்னா டிப்தீரியா, பெரிட்டோசிஸ், டெட்டானிஸ், டிபிடி. அந்த வேக்சின் நம்ம பார்த்துருக்கோம். இது ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. Triple vaccine is a combined vaccine for against diphtheria, pertussis and tetanus. அந்த வேக்சினுக்கு பேரு டிபிடி வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The following endocrine gland partially functions as a limboid organ. கீழ்கண்ட சுரப்புகளில் எது நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுகிறதுனா தைராய்டு கிளாண்ட், தைராய்டு சுரப்பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்பர் த cranial nerves and spinal nerves in frog. தவளையின் நரம்பு மண்டலத்தில் காணப்படும் மூளை மற்றும் தண்டவட நரம்புகளின் எண்ணிக்கை என்னன்னா 2மே 10. சரிங்களா, 10 பேர் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கவிதாஸ் மதர் இஸ் வாஷிங் த மெரைன் கிராப் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் லஞ்ச். Kavita asked her mother to show the blood of crab. It looks light blue in color. Find that blood pigment of crab. கவிதாவின் அம்மா மதிய உணவு சமைப்பதற்காக கடல் நண்டினை கழுவி கொண்டிருக்கிறார். கவிதா தன் அம்மாவிடம் நண்டின் ரத்தத்தை காண்பிக்கும்படி கேட்கிறாள். அது பார்ப்பதற்கு வெளிர் நீல நிறத்தில் இருக்கிறது. நண்டின் ரத்தத்தில் உள்ள நிறமியை கண்டுபிடிக்கவும். அந்த நண்டோடைய ரத்தத்துல எந்த நிறமி இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஹீமோ எரித்ரின். அதனாலதான் அது அந்த கலர்ல இருக்குன்னு சொல்றாங்க, ஹீமோ எரித்ரின். The abstraction of the blood by abnormal mass of material is called. இயல்புக்கு மாறான பொருட்களால் இரத்த நாளங்களில் தோன்றும் அடைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா எம்போலிசம். இயல்புக்கு மாறான பொருட்களால் இரத்த நாளங்களில் தோன்றும் அடைப்பு என்னது? எம்போலிசம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The antibacterial enzyme isosome was present in. பாக்டீரியாக்களில் சிதைக்கும் நொதியான ஐசோசோம் காணப்படும் பகுதி எது? எதுலன்னா சலைவா, உமிழ்நீர்ல. சலைவா, உமிழ்நீர். The daily requirement of iodine for the proper functioning of thyroid gland. தைராய்டு சுரப்பியின் சிறந்த செயல்பாடுகளுக்கான தினசரி அயோடின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. 120 dg அப்படின்னு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இதில் நெட்டில் mcgன்னு கொடுத்துருக்காங்க. அது ஆப்ஷன்லேயே இல்லை. எது சரியாக வரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், blood capillaries are absent in one of the following body parts. பின்வருவனவற்றில் எந்த உடல் உறுப்பில் இரத்த தந்திகள் காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூத், பற்கல்ல. சரிங்களா, பற்கள். ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் என்னோட சஜஷன் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.